நான் இங்கே வினாவாக வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 55 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார். மனசில் பட்டதை, அவர் மனதில் பட்ட காயங்கள், அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதும் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய படம் வெளிவருகின்ற போது எந்தவித சிரமமும் இல்லாமல் படம் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நடிகர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு படத்தை நடித்து வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார், யாரையெல்லாம் போய் பார்த்தார், அந்த படத்தை விநியோகம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அதற்கு அவருடைய மனம் புண்பட்டிருக்கிறது, வேதனைப்பட்டிருக்கிறது. தான் செய்கின்ற தொழில் கூட இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறார்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் என்று வெதும்பியதன் காரணமாக அந்த நிலைப்பாட்டிலே மேடையிலே அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவருடைய சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல. அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை, கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார். அந்த வருத்தம், கோபம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மீது அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தோம், முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் எங்களை மறந்து விட்டால் அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால்